அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக விழிப்புணர்வு குழு அட்மின் ஜண்டாமுண்டா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அம்மாவுடைய அனுகிரகத்திலையும் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதத்திலையும் உங்களுடைய ஆதரவுலையும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இருந்தாலும் கொஞ்சம் நிறைய நல்ல நாளே எனக்கு வேலை ஓவராக இருக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா ஏதாவது பூஜையை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி, விழிப்புணர்வு பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மூளைக்கு வேலை நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் அந்த வேலையை நம்ம சேர்த்து பார்க்குறதா இருக்குது. இப்போ இந்த பிரபஞ்சம் என்ன நமக்கு நினைக்குதோ, என்ன கொடுக்குதோ அதை கண்டிப்பாக கொடுத்துரும். சரி, நாம் இன்றைக்கி என்ன பேச வரோன்னா, இந்த பிலிசூனியத்தை பற்றி ஒரு சில விஷயங்களையும் பேச போகிறோம் இல்லையா? அதுதான் இப்போ மெயினான விஷயமா நிறையா போயிட்டுருக்குது. யார் பார்த்தாலும் சூனியம் வச்சுட்டாங்கன்றாங்க. உண்மையிலுமே சூனியம் இருக்குதா அப்படின்னு கேட்டால், நம்புறவனுக்கு சூனியம் உண்டு. நம்புறவனுக்கு சூனியம் உண்டு தான். நம்பலை அப்படின்னா கடவுளே முன்னாடி வந்து, மகனி முருகா ஞான பண்டிதா எழுந்துடுறா அப்படின்னாலும் எவனை எழுந்திரிக்க மாட்டான். எழுந்திரிக்க மாட்டான். இதுதான் உண்மை. இறைவன் என்பவன் ஒருவனே. அவன் எந்த மதத்தில் கூட இருக்கட்டும், அது எந்த ரூபத்தில் கூட இருக்கட்டும், எந்த பொருளாக கூட இருக்கட்டும், விலை மதிக்க முடியாத சொத்து இறைவன். அதெல்லாம் அவளுசிக்கலாம் எவனெல்லாம் அடைய முடியாது. சரி, அது லேசாக கடைக்கண் பார்வைப்பட்டாலே நம்மளுடைய இந்த மோட்சமே அடைஞ்சிடலாம். இந்த பிறவியினுடைய மோட்சம் கிடச்சிருமா அப்படி நிறையா சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இது இருக்கட்டும். இந்த பிலிசூனியத்தை பற்றி பார்ப்போம். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எங்கள் வீட்டில் யாரோ சூனியம் வச்சுட்டாங்க ஐயா அப்படின்னு. எப்படி ஏன் உணர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நிம்மதியாக சரியாக தூக்கம் இல்லை, வேலை சரியாக கிடைக்கல, எந்நேரம் வீட்டில் சண்டை, தேவையில்லாத பிரச்சனை, உடம்பெல்லாம் வலி, நைட்டில் தூங்கும்போதெல்லாம் கெட்ட கெட்ட கனவு வருது, எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியல, சமாளிக்க முடியல, கணவன் மனைவிக்குள்ளார சண்டை வருது, குலதெய்வம் கோயிலுக்கு போனால் ஏதோ ஒரு தடை ஏற்படுது. இப்படி நிறையா சூனியத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கார். ஒருவேளை இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு போலி மந்திரவாதியாக கூட இருக்கலாம். என்னுடைய ஒரு யூகம்தான், அது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். போலி மந்திரவாதி ஏன்னா கரெக்டாக அதனுடைய மொத்தம் என்ன சப்ஜெக்டாக அதை க்ளீனாக சொல்லி, ஐயா இதுக்கு எதாவது தீர்வு இருக்கா ஐயான்னு. ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, திடீர்னு போய்ட்டு எல்லா நோயை சொல்லி அதுக்கு ஒரே ஒரு மாத்திரை ஒரு தீர்வு கொடுணும், அந்த மாதிரிலாம் இதில் பண்ண முடியாது. சரி, இப்போ அதில் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க வீட்டில் யாரோ எலுமிச்சை பழத்தை கொண்டாந்து போட்டாங்களாம். அந்த எலுமிச்சை பழத்தில் முடி இருந்ததா. நல்லா கேட்டுக்குங்க. இதை சொன்னோன்னே எனக்கு அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா ஒரு எலுமிச்சை பழத்தை எப்போ முடி இருக்கும் அப்படின்னு. அப்போ கேட்டால் சொல்கிறாரு, ஐயா எங்கள் சூனியம் வச்சுட்டாங்க எங்கள் வீட்டில், அதனால் நான் கோயிலில் போயிட்டு ஒரு காளி கோயிலில் போட்டு எலுமிச்சை பழத்தை கொண்டு அந்த சூளத்தில் குத்தி அதை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சா அது முடி முளைச்சிக்கிச்சான். அப்படி கேட்டோன்னே உண்மையிலுமே இந்த இந்த அண்டமே ஆடி போன மாரி இந்த அண்டத்தில் பிண்டம் ஆடி போன மாரி ஆகிப்போச்சு. என்ன சொல்கிறீங்க? என்னதான் எலுமிச்சை பழத்தில் முடி முளைச்சிச்சா? ஆமாங்க அப்படி. அப்போ நான் என்ன நினச்சேன், ஐயா அது எலுமிச்சை பழத்தை முடி முளைச்சிருக்காது, நீங்கள் எதாவது ஷேவ் பண்ணும்போது முடி அதில் கொட்டி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் ஷேவ் பண்ணும்போது ஏதாவது ஐயா ஒரு வேளை எதாவது எலுமிச்சை பழத்தை பக்கத்தில் எதாவது ஷேவ் பண்ணிங்களா ஐயா அப்படின்னா இன்னும் யோசிச்சு பாருங்கள். அவர் கேட்ட ஒரு போலி மந்திரவாதியாக கூட இருக்கலாம், அதில் உண்மையில நம்பராக இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். இந்த கலியுகத்தில் கிரேதாயுகம், துராதாரகம், கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், 4 யுகம். இந்த கலியுகத்தின் கடப்போய் தான் உலகம் அழியுதுன்னு சொல்கிறாங்க. நல்லதெல்லாம் கெட்டதான் வரும், தானங்கள் இருக்காது, தர்மங்கள் இருக்காது, நியாயம் இருக்காது, அத்தனையும் விஷயங்கள் எல்லாம் அந்த கலியுகத்தில் மாறுதுன்றாங்க. தெய்வமே கண்ணுக்கு தெரியாதுன்றாங்க அந்த கலியுகத்தில். அப்படி இருக்கும்போது இவருக்கு எலுமிச்சை பழத்தில் முடி இருக்குதுன்றார். இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் சொல்கிறான் அப்படியே, ஐயா என் வீட்டில் இருந்து எலுமிச்சை பழத்தில் முடி முளைச்சிச்சு ஐயா. அடாடாடா, என்ன முடியா இருக்கும்? இல்லை, ஒரு 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 பக்தியாக கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. நீ இறைவனோட பித்தனாக கூட இருக்கேன், வேணான்னு சொல்ல. ஆனால் எலுமிச்சை பழத்தில் முடி முளைச்சிச்சுங்கிற அளவுக்கு ஒரு பித்துக்கொலையாக இருப்பான்னு நான் நினச்சி விடுவேன். எலுமிச்சை பழத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை முடி முளைச்சிச்சுன்னு சொன்னால் அதை நம்புகிற அளவுக்கு ஒரு பித்துக்கொலை இந்த உலகத்தில் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஒருவேளை இவன் ஷேவ் பண்ணது முடி ஏதாவது அதில் போய் இருக்குதா அப்படின்னாலும் ஷேவ் பண்ண முடியும், இவ்வளோ தானே இருக்கும், அது எப்படி முடி முளைச்சிருக்கும்? யோசிச்சு பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது.
சரி, அடுத்ததாக நான் என்ன சொன்னேன், ஐயா அதெல்லாம் சூனியமெல்லாம் இருக்காது, நீங்கள் போய் வீட்டில் ஏதாவது வீட்டுக்காரம்மா தலைகளை சீவிர முடிகிட்டே கடக்கிறதுக்கு மூளை போட்டிங்களான்னு பாருங்கள். அதுலேருந்து எடுக்கும்போது முடி ஒட்டிகிட்டு வந்திருக்கோம். எலுமிச்சை பழம் மூளையில் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் நானும் கோயிலில் போய் சாமி கொண்டு வந்தால் பழத்தை கொடுத்து 4 மூலையில் கொண்டு வைங்க, வீட்டு மூலையில் வைங்கம்பாங்க. நம்ம வீட்டு பொம்பளை என்ன பண்ணுவாங்க, உடனே தலை சும்மா முடி கொட்டுச்சுன்னா ஒன்று விவரமாக இருக்கும் சுருட்டி வெளியில் போட்டுருவாங்க. ஒரு சில பேர் சுருட்டி பத்திரமா எடுத்து வச்சுக்குவாங்க. எதுக்கு? இந்த சிக்கு முடி தான் இது தராங்க, சோப்பு டப்பா குண்டாலாம் தராங்களே, அதுக்கு காசுக்கு வர தெரு வந்து சிக்கு முடி விற்கிறணும், வாங்கிட்டு போகணும். அதுமாதிரி எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. சரி, அப்படி இருக்கும்போது அது ஏதாவது வீட்டு மூலையில் இருந்து நீ போய் எடுக்கிறப்ப அவங்க தொடர்ந்து கூட்டி அது மூலிமா முடி வந்திருந்தா கூட அது எலுமிச்சை பழத்தை முடி முளைச்சா சொல்லாதீங்க. அப்படி ஒரு இந்த உலகத்தில் அப்படி கிடையாது. பொதுமக்களுக்காக விழிப்புணர்வு ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. இந்த உலகத்தில் எலுமிச்சை பழத்தில் முடி முளைக்குமா? முடி முளைக்காது. அப்படி ஒரு சப்ஜெக்ட் நான் எத்தனை ஆராய்ச்சி கூட பண்ணுங்க, எலுமிச்சை பழத்தை முடி முளைக்காது. அப்படி சொல்கிறவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான், அல்ல எவ்வளோ பெரிய போலி மந்திரவாதியாக இருப்பான். யோசிச்சு பாருங்கள். அது அத்தனையும் பொய். அப்புறம் என்ன சொல்கிறான்னா, அது அவன் பிரம்ம, அவனுக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கு பைத்தியம், புத்தி பேதலிக்க போகுது, அவனுக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. கொஞ்ச நாள் தான், அப்புறம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் என்ன செய்யும், நாக்கெல்லாம் பெறல ஆரம்பிச்சிடும். ஏங்க உலகத்திலேயே எல்லா ஜீவராசியோட மனிதனுடைய உடலுக்கு அவ்வளோ அற்புதமான சக்தி, அந்த மனித உடலில் இருக்கக்கூடிய மூளைக்கு அதை விட அற்புதமான சக்தி. சரிங்களா? அந்த மூளையை சரியாக பயன்படுத்தினா இறைவனையே காணலாம் அப்படின்னு நிறைய நூல்கள் சொல்லப்படுது, பிரபஞ்சத்தையே அடைய முடியும் அப்படின்னு. ஆனால் அந்த மூளையை வச்சு ஒருத்தர் பித்துக்குள்ளே எலுமிச்சை பழத்தை முடி முளைச்சி சொன்னான்னா அவனுக்கு பித்து பிடிச்சிதான் அர்த்தம். சரி, பித்து பிடிக்குது, ரைட்டு. அதே மாதிரியே மைண்ட் செட்டு மாறிடுச்சு அப்படின்னா அவன் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அது இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறான், சார் எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு ஆள் ரத்தம் வாந்தி எடுக்கிறா சார். என்னதான் ரத்தம் வாந்தி எடுக்கணும், ஆஸ்பத்திரி போய் காட்டியா? இல்லை, வீட்டில் முடி முளைச்சிது, வீட்டில் எலுமிச்சை பழத்தில் முடி முளைச்சிச்சின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. வீட்டில் ஒரு ரத்தத்தை வாந்தி எடுத்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் உடல் ஏதாவது ஃபால்ட் இருக்கும், அதனால் ரத்தத்தை வாந்தி எடுப்பான். நீ போய் ஆஸ்பத்திரியில் காட்டு. எனக்கு கட்ட கனவு வருது, தூக்கு மாத்திரை போடப்படுறா. தூக்க மாத்திரை போடப்படு. டென்ஷன் இருந்தால் தூக்கம் வராது, தூக்கம் வரலாம் உடம்பு கட்டுடும். மாத்திரை போடப்படுத்த நிம்மதியாக தூங்கிடலாம். பார்த்து போட சேர்த்து மாத்திரை போட ஒரே போய் சேர்ந்துருவார். சரி, அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த சூனியங்கிறது வச்சிட்டால் ஒன்ஸ் எடுக்கலாம் முடியாது, எடுக்க முடியவே முடியாது. என்னை பொறுத்தவரை எடுக்க முடியாதுங்க. அப்படி எடுக்கணும் அப்படின்னா அவன் அந்த இறைவனை பற்றியோ இந்த இருக்கிற நூல்களை பற்றியோ இல்லை ஆத்மாவை பற்றியோ இல்லை மந்திரத்தை பற்றியோ நல்ல விவரம் தெரிஞ்சவனாக இருந்தால் மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும், இல்லை நல்லா பண்ண முடியாது. நீ ரிலீஸ் பண்ணியிருந்தா என்ன கேட்குறீங்க? எனக்கு தெரியாது, எனக்கு என்ன தெரியும்? சும்மா உக்காந்துட்டு ஏதோ மணி அடிச்சுட்டு பாட்டு சாமி நினச்சி வர்ணிச்சு அடியே மணியே அப்படின்னு அவங்கள பாட்டுக்கிறேன் சாமியை. எனக்கு என்ன தெரிய போகுது? எனக்கு அதை பற்றி தெரியாது. சரி, பார்த்துக்குவோம். அப்போ ஒரு பில்லி சூனியை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வைக்கிறவன் அந்த பில்லி சூனியை பாதிக்கப்படுறவன் 2 பேர்த்துக்குமே தொடர்பு இருக்கா, அதுதான் இறைவன் முதல்ல பார்க்கும். இவனால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கானா, அவனாலே இவன் பாதிக்கப்பட்டிருக்கானா அப்படின்னு பார்க்கும். அதுபோல் ஒருத்தர் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்பு காரணம் என்ன அப்படின்னா கர்மா. இந்த கர்மா அவ்வளோ சீக்கிரம் எளிதில் யாரையுமே விட்டுடாது. உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் கர்மா பற்றி ஒரு கிளாஸ் போட்டிருந்தேன். அப்பா, அதுக்கு பிறகு நான் பட்ட கஷ்டம் எப்பயுமே இல்லை. அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட நான் கிளாஸ் போட்டு ஒரு 4 வருஷம் இருக்கும் அந்த கர்மா பற்றி பேசி, இந்த கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு. அந்த கர்மாவே கழிக்க யாராலையும் முடியுமா அப்படின்னா ரொம்ப ரேர் தான். எல்லாத்தாலையும் கர்மா கழிச்சிட முடியாது. இப்போ என்கிட்ட ஒரு கர்மா இருக்குங்க. இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன், ஒருத்தருக்கு ஒரு பாடம் போட்டுருக்கோம். ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிச்சு. அந்த பேய் பிடிச்ச அம்மா கூப்பிட்டு வராங்க. அவங்களுக்கு நம்ம ஏதோ 2 பாடல் சொல்லி வேப்பிலையில் மந்திரிச்சு அவங்கள பேய் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன பண்ணும் அந்த பேய் நமக்கு சாபத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, ஏண்டா நான் உன்னை ஏதோ தொந்தரவு பண்ணனா, நீ எதுக்கு என்னை ஓட்டுற, நான் ஏதோ இந்த அம்மா மேலே இருக்கிறேன்,
இந்த அம்மா இந்த பக்கம் வந்துச்சு, நான் பிடிச்சிட்டேன், இந்த அம்மா கிட்ட இருக்கேன், என்ன நீ ஓட்டாத, நீ நல்லா இருப்பியான்னு பேய் நமக்கு சாபத்தை கொடுக்கும். அப்படிலாம் பேய் சாபம் கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் எனக்கு சாபத்தை கொடுத்துருக்கணும். பேய் சாபம் கொடுக்கணும்னா 1,00,000 பேர் எனக்கு சாபம் கொடுத்துருக்கணும். புரியுதா இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்குதோ இல்லையோ, ஆனால் இது பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும், கடைசி வரையும் பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. சரியா? சரி, இப்படி இருக்கிற அந்த சூழ்நிலை பேய் கர்மா எப்படி வேலை செய்யுது, இந்த கர்மாவுக்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முன்னோர்களுடைய கர்மா தான் நமக்கு வேலை செய்யும். முன்னோர்கள் கொஞ்சமாவது புண்ணியம் சேர்த்து வச்சுருந்தா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். அவங்க சேர்த்து வைக்கலன்னா நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்காது. அதே மாதிரி இப்போ என் விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்னுடைய கர்மாவை நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க. அதுதான் எப்படி எனக்கே தெரியல. என்ன அறியாமல் என் கர்மா ஒருத்தன் வேலை செஞ்சுருக்கணும், எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லை? ஆன்மீகத்தில் ஏற்றத்தாழ்வுலாம் சகஜியம் இல்லையா? ஆன்மீகத்தை ஏற்றத்தாழ்வுலாம் ரொம்ப ரொம்ப சகஜியம். அதேமாதிரி ஆன்மா ஒன்றும் ரொம்ப ரொம்ப சகஜம். அதனால் இந்த பில்லி சூனியத்தை பற்றி நிறைய பேர் நம்பாதீங்க. அது எல்லாமே பில்லி சூனியம் இருக்கிறது உண்மை தான். ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதை செய்கிற அளவுக்கு பக்குவமான ஆள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் இந்த ஏவல் பில்லி சூனியம் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு வேலை செய்யும்னா சாத்தியம் கிடையாது. எல்லாத்தையும் ஏவல் பில்லி சூனியத்திலே போட்டு தள்ளணும், ஏவல் பில்லி சூனியத்திலே வசி பண்ணணும், ஏவல் பில்லி சூனியத்தை ஊரோட்டு விடணும், ஏவல் பில்லி சூனியத்திலே அவங்க வந்து உட்கார வைக்கணும்னா அப்போ உலகத்தில் நிறைய விஷயங்கள் இல்லாதே போயிடும். இன்றைக்கி எவ்வளவோ அரசாங்கம் நிறைய மக்களுக்காக நிறைய சலுகை, நிறையா பாதுகாப்பு, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. எல்லாமே ஏவல் பில்லி சூனியத்தை சரி பண்ணிக்கலாம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. நம்பிக்கை இருக்கவங்களுக்கு தான் அது வேலை செய்யும், நம்பிக்கை இல்லாதவங்க அது வேலை செய்யாது. இது என்னுடைய அழுத்தமான ஒரு கருத்து. அதனால் இந்த எலுமிச்சை பழத்தில் முடி முளைச்சிச்சு, ரத்தம் வாந்தி எடுக்கிறான், நிறைய நஷ்டமாயிடுச்சு. இது ஆக்சிடெண்ட் கூட ஆகலாம் ஏவல் பில்லி சூனியம் செஞ்சுட்டா சொல்கிறாங்க. நாம் என்னத்தை கண்டோம்? நமக்கு தான் அதை பற்றி தெரியவே தெரியாது. நாம் என்னத்தை கண்டோம்? அடிப்படுதுங்கிறான், ரத்தம் வாந்தி எடுக்குங்கிறான், எலுமிச்சத்தில் முடி முளைச்சிருக்கான எங்கே முளைச்சிருந்தா எனக்கே தெரில. சரி, ஏதோ முளைக்கிறதுக்கு முளைக்கிட்டோம், அது ஆண்டவன்கிட்ட வெளிச்சம். சரி, அப்படி இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாலும் புரியவே செய்யாது. அதனால் இது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விவரமாக இப்போ நான் கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து இப்போ லைவ் வந்தனால அந்த விஷயத்தை சரியாக சொல்ல முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்து வர விஷயத்தை இன்னும் தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலகதை நமன்ங்க.